Hi friends, welcome to Dhamayathi lifestyle. இப்போ பாத்தீங்கன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ரொம்ப பிளானோட வந்தேன். நிறைய வீடியோ எடுக்கலாம். கடைசியில் பார்த்தா வீட்டிலே வந்துட்டு சார்ஜ்லாம் வச்சுட்டு வந்துட்டோம். இப்போதான் எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு வந்து நாங்கள் இப்போ கொல்லிக்கு போகிறோம். நாளைக்கு திருப்பி பாண்டிக்கே போகிறோம். அதனால சும்மா கொல்லியில் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு கிளம்புறோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த நேரம் 2 ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க. யாருன்னு காமிக்கிறோம். இவங்க தான் வந்துட்டு எங்கள் வீட்டில் பிறந்த 2 ட்வின்ஸு. பிங்கி பாங்கி பேர் வைக்கிறோம். பிங்கி பாங்கி 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 பேர் வச்சாச்சுப்பா. திறப்பு விழா சூப்பரா முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒண்ணு உயரமா இருக்குண்டி. அது பேர் தான் வந்து அது பேர் பாங்கி. ஐயா அதை தூக்கி மேல விடுங்கடி. இப்பெல்லாம் தம்பி வளர்ந்துட்டான். நாங்க வந்து கொல்லிக்கு வந்து ரீச் ஆக போறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க நலந்தான். இதெல்லாம் பாரு, கழனி கிடையாது. இதெல்லாம் எங்க தாத்தா காலத்திலேயே வந்துட்டு நாங்க ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக காசுக்கு தான் கொடுத்துட்டோம். ஆனா இப்ப வந்து பிளாக்மெயில் பண்ணோம் ஹாஸ்பிட்டல்ல போனா. இந்த இடமே எங்களுது, எங்களே ரொம்ப நேரம் உட்கார வச்சு நிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 4 கூட போயிட்டு வருவாங்க. கை வலிக்குது, கால் வலிக்குது. நர்ஸுக்கிட்ட வந்து இந்த டைலாக் ஒண்ணு போட்டுறாங்க. இது நாங்க தான் சிஸ்டர் கொடுத்தோம், எங்களை கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லி. இதான் வந்துட்டு எங்க ஊர் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஜிஹெச், எங்க ஊருடைய ஜிஹெச் ஹாஸ்பிட்டல், அரசு சுகாதார நிலையம். வாங்க வண்டி ஓட்டலாம். நாங்க 5000 ரூபாய் கொடுத்து ஒரு வண்டி வாங்கியிருக்கோம். அது என்ன வண்டின்னு இருந்து பாருங்க. 5000 ரூபாவாமா? இது வந்து ஹாஸ்பிட்டல் மட்டும் நாங்க கொடுத்துட்டோம். புளிய மரத்தை மட்டும் நாங்க உள்ளிக்கு எடுத்துக்கோம். இதை பார்த்தா ஞாபகம் வருதா? இதுல நீங்க வண்டி ஓட்டிருக்கீங்களா? எனக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். நாங்க அந்த வண்டி தான் சொல்லுவோம். இதுல வந்துட்டு நான் இப்ப வண்டி ஓட்ட போறேன். இதுல தான் என் கொல்லி கிட்ட வந்துச்சுல, இதுலயே போறோம். வண்டி இப்படி தட்டா முன்னாடி ஓடுது. ஆமா ஆமா, எப்பா கையிலே ஓட்டுது. இல்ல வண்டி வருது. வந்தாச்சு. இது என்ன ஓட்டோட என்ட்ரன்ஸ். எப்படி பாருங்க, சூப்பரா டைம் மீன் பிடிப்பாங்க. இதெல்லாம் மீன் பிடிப்பாங்க. ஆமா ஆமா, அத ஃபர்ஸ்ட் காமிங்க. மீன் பிடிப்பாங்க. இதான் மீன் பிடிக்கிறது. பாம்பு காட்டுங்க. இப்ப இத எங்க வீட்டுடைய கொட்டா, மாட்டு கொட்டா. ஆமா, இங்க பாம்பு இருக்குது மாமா. இங்கயா? இதுல நேத்து தலி வேஷம் இருக்குது. கோழி தான் தீனி போட்டாங்கன்னு தெரியல. மாமா கருங்கலத்துக்கு பாம்பு தள்ளில போட்ட தண்ணி உள்ளாரே. யாருனியா? நீ போட்ட? எப்படி போட்ட? அங்க நின்னு நினைச்சா பெரிய கல்லத்துக்கு அப்படியே போட்டான். அடியிலே போட்டான். அதுதான் சாவலையா? தெரியல. இங்க வர மாமா கோழி. ரெண்டாவது இருந்து பார்த்தா கோழி குஞ்சு பாருடி. இது என்ன ஓட்டப்பா? எவ்வளவுன்னு சொன்னாங்க, எவ்வளவுன்னு தெரியல. அங்க பாருங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க கொல்லி. இது வந்து பாத்தீங்கன்னா புளிய மரம். பாருங்க புளிய மரத்தை. இந்த புளிய மரம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனா இப்ப வந்துட்டு இன்னும் இப்பதான் சீசன். செங்காவா இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு இருக்கு பாரு. ஆனா சித்திரை மாசம் தான் வந்துட்டு பழம் வருமே. கொஞ்சம் செங்காவா இருக்கு. ஆனா இந்த பழம் செம்ம டேஸ்டா இருக்கும். எங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்பாங்க அந்த பழம் ஒண்ணு படிக்கும் போது. இல்ல எல்லாமே செங்காவா இருக்குது, பறிக்க முடியல. பழமா இருந்தாச்சுக்கையா. இன்னும் இது வந்து தை மாசத்துக்கு மேல, அதாவது சித்திரை மாசம் சொல்லுவாங்க, லீவ் விடுவாங்கல்ல, அப்பதான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது பழம் ஆகும். அப்புறம் எங்க நிலத்துல பாத்தீங்கன்னா நாங்க இப்போ கரும்பு போட்டு வச்சிருக்கோம். வர கரும்பு. இந்த கரும்பு தான் வெட்டி கொல்லி ஃபுல்லா போடுவாங்க. அப்புறம் எங்க கொல்லியில பாத்தீங்கன்னா வந்துட்டு கரும்பு போட்டு வச்சிருக்கோம். கரும்பு வந்துட்டு வர கரும்பு தான். இதை வந்து வெட்டி தான் வந்து கொல்லி ஃபுல்லா போடுவோம் நாங்க. அப்புறம் எங்க கொல்லியில வந்துட்டு தென்னை மரம் இருக்கு.
தென்னை மரத்துல பாரு இளநீ நல்லா கொத்தா இருக்கா. இளநீ நல்லா சூப்பரா இருக்கும். ஒரு தேங்காய் கிடக்கு. இளநீ வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும் பாருங்க இளநீ. இந்த மரம் பாத்தீங்கன்னா புளிக்கிற புளிய மரம், ரொம்ப புளிப்பா இருக்கும். இதுல கொஞ்சம் நிறைய பழம் வைக்கும். பழம் அது கட்டு அதுக்குள்ளே பழம் வராது. இதெல்லாம் போன வருஷம் வச்சதுன்னு நினைக்கிறேன் பாரு, நல்லா இல்லை. இது வந்துட்டு புளிப்பா இருக்கும் ரொம்ப, ஆனா நல்லா பழம் வந்து நீட்டா டேஸ்டா இருக்கும். சதப்பத்தான புளி இது. ஃப்ரிட்ஜுக்கு கொண்டு வச்சு பார்க்குமா நான் ரியாக்ஷன் தரேனே. ஏன்னா புளியும் மரத்தையும் மாங்காவையும் பார்த்தா எச்சி ஊறாது ஆளே கிடையாது. எனக்கே ஊறுதுப்பா வாய். ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறேன் பாரு மாமா. புளியா நல்லா இருக்குதாடா? இது எல்லாத்தையும் தின்னுடும். இது ஓவர் ஆக்ஷன். வாயிலே புளிய வைக்கல, ஆனா அதுக்குள்ள அவங்களுக்கு வந்து புளி கலைக்கிற மாதிரி மூஞ்சி ரியாக்ஷன். இது கொஞ்சம் புளிப்பு தான், ஆனா நிறைய புளியும் பழக்கம். இதுதான் பாத்தீங்கன்னா எங்க கொல்லியில இருக்க மாங்காய் மரம். இந்த மாம்பழம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காயா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய காய் வைக்கும். இது வந்து ஹைபிரிட் தான், ஆனா செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து சித்திரை மாசம் வந்துட்டு நிறைய காய் வச்சு பழுகு போடுவாங்க எங்க வீட்டுல. அப்போ வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அந்த பழத்தையும் ருசிச்சு உங்ககிட்ட சொல்றேன். என்னது பேசு. பழமா இருக்குடி. வாயில எப்பத்தாலும் பாம்பு பல்லி. குடுராஜி, ஆனா குடுராஜி இங்க பாருங்க வந்ததுக்கு கலாக்கா செடி கண்ணுல மாட்டிடுச்சு. அக்கா பெத்த அச்சு முறுக்கு இதுல ஊறுகாய் போட்டா சூப்பரா இருக்கும். நிறைய இருந்தா ஊறுகாய். எங்க அத்தைலாம் சின்ன வயசுல எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கல்லாக்காய் பெருங்கல்லாக்காய், இது நாட்டு கல்லாக்கால கொஞ்சம் இது பெரிய சைஸ், இதை விட பொடி சைஸா இருக்கும். இதுல வந்து எங்க அத்தை ஊறுகாய் போட்டு கொடுத்தாங்க, செம்ம டேஸ்டா இருக்கும் கூழுக்குலாம். இது வந்து இப்ப பழமா இருக்கும். எடுத்து நீங்களே தோன்றீங்க, கேமராமேனுக்கு ஒரு 1 hour கொடுக்கணும்ல. கட்சிதே நாள் தான். பால் வருது. குழந்தை பெற்றிருக்கும்னு நினைக்கிறேன், அதான் பால் வருது. கலாக்காய் செடிலாம் எப்பவுமே பால் தான் வரும். ரஜினி சாப்பிட்றான் பாரு மாமா. ரஜினி இதான்பா கலாக்கா. கலாக்கா சுத்தமான கலாக்கா, நோ ஹைபிரிட். டேஸ்ட் பிடிக்கல போல வேற இருக்குது மாமா. இதுதான் வந்து எங்க கொல்லில எங்க தாத்தா காலத்துல இங்கதான் வந்துட்டு குட்டை, இதுலதான் தண்ணி வந்து மழை பெஞ்சா தண்ணி இருக்குமா, இதுல இருந்து தான் இறைப்பாங்களாம் கொல்லிக்கு. எங்க அப்பா எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த குட்டையெல்லாம் நாங்க வந்து துணி துவைச்சோம். இதுல கொஞ்சம் பெருசு, இங்கெல்லாம் ரொம்ப செடி செட்டா இருக்கும். இதெல்லாம் சரி பண்ணி காலை இப்பதான் இந்த இடத்துலலாம் நான் வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம். மாங்காய் மரம்லாம் இப்போ வச்சிருக்காங்க எங்க அப்பா. அப்பா அங்க ஒரு கொடிக்காப்பள்ளி மரம் இருக்கும். கொடிக்காப்பள்ளி இல்ல, அது பேரு கொடிக்கல்லிக்கா. கொடுக்காப்பள்ளியா. இதான் வந்து குட்டை. இப்போ வந்துட்டு நாங்க எங்க கொல்லியில வந்துட்டு காமி எங்க கொல்லியில வந்துட்டு நாங்க இப்ப உளுந்துதான் வரைச்சிருக்கோம். உளுந்து வந்துட்டு வளர்ந்து வருது கொஞ்சம் கொஞ்சமா. இதுல பாரு 90s கிட்ஸ் பிபி. இதை இப்படி பறிச்சு வேற நாதஸ்வரம் ஓத போறேன். இதுல வந்து நீங்க யாராவது இந்த மாதிரி பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் பண்ணிருப்பீங்களான்னு நான் கேட்க கூடாது. இப்ப இதுல நான் வந்துட்டு பிபி ஓதுறேன். இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணியே இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க தானே அவங்க. ஆமா, அது எப்ப பண்றாங்க? இப்ப டேய் சை சை என்ன இங்க வந்து முறுக்கு புடிச்சிட்டு இருக்க? பேக் பண்ணிறேன். பேக். அப்புறம் சுண்ணாம்பு பூ இருக்குல்ல, அதுல கூட நாங்க வந்துட்டு பிபி ஊதுவோம். அதுதான் இப்ப இல்ல. அந்த பூ வந்து பிச்சுட்டா அந்த பூவோடைய அந்த காம்புல நாங்க பிபி ஊதுவோம். அது கொஞ்சம் சவுண்டு கம்மியா கேட்கும். இதெல்லாம் வந்துட்டு நானு எங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டு எங்க கொல்லிக்கு வந்தோன்னா பூ எடுத்துட்டு, முதல்ல எங்க கொல்ல நாங்க நிறைய பூ போட்டிருப்போம். பூ எடுத்துட்டு போகும்போது இது மாதிரி பண்ணின்னு போவோம். இப்ப ரொம்ப நாள் கழிச்சு ஊதவே அப்படியே உதடு வந்து கூசுது. என்ன சொன்னீங்க? மனித குரங்கு பாத்துட்டேன் எங்க கொல்லியில. வாங்க வாங்க சீக்கிரம். அது அங்க நைட்டி போட்டு முடியுது.
மனித குரங்கு பாருங்க நைட்டி போட்டுக்கிட்டு. எதுனா அதான்ப்பா மனித குரங்கு பாரு, ஏதோ போய் பச்சு தின்னுது. வீட்டுல சாப்பாடு பல்ல. எங்க வீட்டுக்கு வந்துருங்க. எவ்வளவு இயற்கையான இடத்துல வந்தோடனே மைண்ட் ஒரு ரிலாக்ஸா ஒரு ஜாலியா இருக்குது. இன்னும் கொடிகளிக்கா சீசன்லாம் வரும். அங்க பாருங்க காய் வச்சுது. காய் வச்சுக்குதா? வாங்க அங்க கொடிகளிக்கா காய் வச்சுக்குது. அங்க போய் ரவுண்டு பாத்துட்டு வரும். இங்க பாத்தீங்களா ஆவாரம் பூவே மனித குரங்கு அழகா சாப்பிடுது. இந்த பூ வந்துட்டு சாம்பார்ல எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. சுகர் பேஷண்ட்காரங்க சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்க கொல்லில நாங்க ஃப்ரீயாவே கிடைக்கும். இந்த கொல்லி ஃபுல்லா எங்க கொல்லியில இந்த வேலி ஃபுல்லாவே ஆவாரம் பூச்செடி தான். இன்னும் தை மாசம் பாத்தீங்கன்னா அப்படியே மஞ்சளா பூ பூத்துக்குன்னு அழகா தெரியும். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. எந்த ஒரு பூச்சிக்கொல்லியும் இல்லாத இயற்கையா வளர்ந்தது இதெல்லாம். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க கொடிகளிக்கா மரம் இருக்கு. இன்னும் காய் வைக்கல. ஒரே ஒண்ணு வச்சுக்குதே வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே தின்றா. எனக்கு தெரியவே இல்லை என் கண்ணுக்கு எதுவுமே. கண்ணு கட்டு போச்சான்னு தெரியல. நான் பிபி சொன்னேன்ல, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு பூவு. இந்த பூல கூட நாங்க பிபி உதுவோம். ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி இருக்குல்ல, அது வந்துட்டு இப்படி கிள்ளிடணும். இந்த மாதிரி கிள்ளிட்டு அது அப்படி ஊதத்து இல்லைங்க. இப்படி வரல, வாய் கூசுது. ஜாலியா இருக்கும். சைலண்டா நாங்க அமைதியா ஒரு வீடியோ எடுக்கலாம் வந்து இது ஒரு பாம்பை காட்டி எங்களை பயமுறுத்துச்சு. ஆனா என் கண்ணெல்லாம் பாம்பே தெரியல. இது பாத்துச்சு ஃபர்ஸ்ட் இந்த பாப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பாப்பா பாத்துட்டு எங்களை கூப்பிடல, அலறி அடிச்சுன்னு ஓடி ஆடுது பாம்புன்னு. அதெல்லாம் வீடியோ தான் எடுக்கலாம். ஆனா இப்போ அந்த இடம் ரிஜெக்டர் கொஞ்ச நாளைக்கு. கிணறு வாங்க, கிணறு கிட்ட போலாம். இதான் வந்துட்டு எங்க கொல்லியோடைய மோட்டர் கொட்டா கிடையாது. இதுல வந்து நாங்க நீச்சல் அடி. இதுல ஒரு நான் வந்து ஊந்துட்டேன் மாமா குழந்தைல. அப்பெல்லாம் பால் அடி படிச்சுன்னு இருந்தேன்னா இங்கெல்லாம் நிறைய பூந்தோட்டம். அப்ப பூ எடுத்துனே இருந்தேன்னா இங்க வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பாரு தண்ணி ஃபுல்லா இருந்து தொப்புன்னு ஊந்துட்டேன். அப்பதான் தமாவணி மாரி இருந்திருப்பேன். அது மாதிரி ஒண்டியா பிச்சு துண்ணுனே இருக்குது. அதான் சொன்னேனே, அது ஒரு மனித குரங்கு. ஒரு வாய் கூட கொடுக்கல. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னே தெரியல. நானே இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. எல்லாத்தையும் பிச்சு சாப்பிட்டு சிறு கசப்பு இருக்கு. ஒண்ணு கூட பாப்போம். அது மாதிரி பிரிச்சு இன்னும் சாப்பாடு சாப்பிடுறமே சாப்பிட்டு பாத்து கால வை. எல்லாத்துலயும் நீ மாணவரே கால வைக்காத. வாய் கொஞ்சம் சிறு கசப்பா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. ஒண்ணும் தெரியல, பூ மாதிரிதான் இருக்குது. எனக்கு நீ நல்லா மெல்லு பல்ல வச்சு நல்லா மென்னுதான் முழுங்க. லேசா தெரியுது கசப்பு, ஆனா இது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இங்க பாருங்க எங்க கொல்லில வந்துட்டு காம்போட பிச்சின்னு வந்துச்சு. அது பூவை மட்டும் பிச்சின்னு இருக்கும். இது என்ன இந்த செல்ல ஒண்ணு கையில வச்சுருமா டக்குன்னு ஞாபகம் வருதுனாதான் எங்க லோய் தவிர்த்துதான். எங்க மாமா இப்படி வச்சுக்கினேன் கிணத்து வர நடந்து போனாராம். அப்படி கையை எப்படி துண்ணத்துல செல்லு ஊந்தா கிணத்து உள்ள ஒரு நாள் பூரா குளிச்சு நினைச்சு. எந்த கிணறு இல்ல, அது எங்க பெரியப்பா வீட்டுக்குள்ளி. இது பிடி. இந்த கிணறு வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஆழம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்க அப்பா எவ்வளவு அடியே சொன்னாங்க, 130 அடி இந்த ஆழம். ஊந்தா ஏந்திக்க முடியாது. எனக்கும் நீச்சல் தெரியாது, கேமராமேனுக்கும் நீச்சல் தெரியாது. சூப்பரா நீச்சல் அடிப்பாரு. ஆமா ஆமா, அன்னகுண்டால தண்ணி கொடுத்து அடிப்பாரு. தண்ணி இந்த வருஷம் மழை ரொம்ப கம்மி தான். முதல்ல வந்துட்டு அந்த படிக்கட்டு வரைக்கும் இருக்கும். ஒரு படிக்கட்டு 2 படிக்கட்டு தான் வந்துட்டு தண்ணி இருக்காது. இந்த வருஷம் மழை கம்மின்றதுனால இது வரைக்கும் தான் தண்ணி இருக்கு. சித்தாங்கரை வரைதான் இருக்கு. அது வந்து சித்தாங்கரை, அதுல அழகா இது நடந்து வரலாம் ரவுண்டா. இது வரைக்கும் அப்படியே கரை இருக்கும் சித்தாங்கரை. ஊந்துற போற எப்ப பாம்பு சொன்னாவே டக்குன்னு மேல மிளகா செடிடா பாருங்க. யாராவது கொல்லிக்குள்ளார வரீங்க? கொல்லிக்கு சொந்தக்காரங்க இது கொல்லியோட எஜமானி இவங்கதான். இவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுதான் வந்து வீடியோ எடுக்கிறோம். அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுதான் வந்து நாங்க வீடியோ எடுக்கிறோம். இங்க பாருங்க, எங்க தம்பி இதுலதான் சாப்பாடு எடுத்துமா ஸ்கூலுக்கு. மாமா அவர் பாரா லஞ்ச் பேக் லஞ்ச் பேக். இது வந்து சப்போட்டா மரம். இங்க பாருங்க சப்போட்டாக்கா வந்து இப்பதான் வச்சிருக்கு குட்டி. அது பாருங்க இங்க ஒண்ணு இருக்கு, தோ ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் தோ 2 பாருங்க மாமா. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருக்கணும். இது வந்துட்டு இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு கல்யாணத்துல வந்துட்டு கொடுத்தாங்க. சின்ன கண்ணா எடுத்து வந்து நட்டாங்க. இப்ப நல்லா வளர்ந்து காய வச்சிருச்சு. நாவமரம் மாதிரி இருக்கு. நாவமரம் மாதிரியே இருக்குது. இங்க பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆமா செம்ம டேஸ்டா இருக்கும். எனக்கு ஒண்ணு கொடுங்க.
கொடுத்துறோம் எல்லாத்தையும். கொடுங்க. இது சொல்ல கொய்யாக்கா சொல்ல சப்போட்டாவும் டேஸ்டா இருக்குமாமா. அடுத்து பார்த்தனா கொய்யாக்கா அங்க பாரு. கொய்யாக்கா கொடுங்க. நல்லா இந்த மாதிரி வந்து இது கலர்ல இருந்தா செங்கான்னு அர்த்தம். ரொம்ப பசியர்னு இருக்கும். இது வந்து காய். இதுல வந்து இது பாத்தீங்கன்னா இதுவும் செங்கா. இது ரெண்டும் பழம். இப்ப இதை வந்து நான் பறிக்க போறேன். என்ன போறேன் எனக்கு வெட்டிடுவேன். பாருங்க சூப்பரா இருக்கு. பெருசா வளரும் இல்ல இது இவ்வளவு பெருசு வரும். அதுக்குள்ளே பறிச்சிடுவாங்கண்ணா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இதிலே பாரு 2 4 5 6 7 எப்படியும் ஒரு இயற்கையா வளர்ந்த எந்த ஒரு மருந்து அடிக்காம இயற்கையா வளருது. செடி வந்து நாங்கள் வச்சுதான். அதுக்கப்புறம் அதில் எதுவும் பண்ணல. தண்ணி மட்டும்தான். செம்ம டேஸ்டா இருக்கு. அடுத்து எங்க போறீங்க? அடுத்து பலாமரம். இது வந்து பார்த்தீங்கன்னா பலாமரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பலாமரம் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். காய் இதுக்காக ஏதோ பூ வச்சிருக்கு. பலா பூ இப்படிதான் இருக்கும். இது வந்து கை காமிச்சு கொட்டிக்கும் சொல்லுவாங்க. அங்கதான் நான் கை காமிக்காதுன்னு சொல்றேன். அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா 2019 தான் காய் வச்சது லாஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு காய் அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி அப்போ வந்து ஒரு 20 காய்க்கு மேல வச்சது. ஒரு காயில வந்து எப்படி பாத்தீங்கன்னா 100 சொலைக்கு மேல இருக்கும். அதான் அந்த பண்ருட்டி சைடு தான் ஃபேமஸ். அதே மாதிரி இருக்கும் டேஸ்ட் எல்லாமே. இது வந்து அதான் நான் டேஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்றேன். சரி ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுங்க. இது வந்து இவர் ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டாரு இந்த பழத்தை. ரசிச்சு இல்ல ஒரு பழத்தை நானே. ஆமா அந்த டைம் வந்து நான் கன்சீவா இருந்தா சாப்பிட கூட சொல்லிட்டாங்க. அதனால இவரே அம்மிட்டார் அந்த ஒரு பழத்தை. இன்னும் அந்த பழத்தோடைய டேஸ்ட் இன்னும் நல்லா நான் ரசிச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த மரம் இன்னும் காய் வைக்கல. இப்ப வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்பதான் பூலா வச்சிருக்கல மாமா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்துட்டு வீடியோ முடிச்சுக்கிறோம். நாங்கள் வந்துட்டு கொல்லையில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் ரீல்ஸ்லாம் பண்ணோம். கொஞ்சம் வந்துட்டு கொய்யாக்கெல்லாம் பறிச்சு தின்னுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். பெருக்கிட்டு இப்போ வீட்டுக்கு போகணும். டைம் ஆயிடுச்சு. மணி வந்துட்டு 5 ஆயிடுச்சு. இதோட பாண்டியில் நம்ம போகலாம். பாண்டியில் தான் போய் வீடு எடுக்கணும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே விட்டுட்டு போகிறதுக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, லைஃப் பாண்டியில் அமைஞ்சு போச்சு. கேமராமேன் அப்படியே தலையாட்டுறாரு. ஒரு நேரத்துல பாண்டிச்சேரியா சொல்லி வந்துச்சு. இப்ப பாண்டிச்சேரியா பிடிக்கலன்னு சொல்லுதுன்னு இப்ப பெருகிட்டு நாங்க வீட்டுக்கு போறோம். அவ்வளவுதான். எங்க கொல்லி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.